வணக்கம். இப்போ நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதில் நம்ம சாதா கட்டிங் ப்ளவுஸ்னால் துணியிலே நம்ம அளவு பார்த்து வெட்டிக்கலாம். இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு என்ன செய்கிறோம்னா பேப்பரில் முதல்ல வெட்டி வச்சுக்கணும். பேப்பரில் வெட்டுறப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி நார்மல் கட்டிங்க்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி தான் எடுக்கணும். இதுலேயும் ப்ளவுஸை எப்போதும் போல் நாலாக மடித்து இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம துணியில் வெட்டுற அதே அளவை தான் இப்போ இந்த பேப்பரில் நம்ம வெட்டி வைக்கிறோம். நார்மல் ப்ளவுஸ்னால் இதில் துணியில் இப்படி போட்டு நம்ம வெட்டிடுவோம். இப்போ இதே அளவை தான் பேப்பரில் நார்மல் பேப்பர் எடுத்து அதில் இப்படி ப்ளவுஸ் எப்படி கரெக்டாக வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம துணியில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி பேப்பரில் இப்போ மார்க் பண்ண போகிறோம். பேப்பரில் மார்க் பண்ணுறதுக்கு சாதா பேப்பர் எடுத்து முதல்ல இப்படி சைடில் வச்சுக்கணும். இப்படி கரெக்டாக இந்த சைடில் வச்சுட்டு இந்த சைட்லேருந்து எப்போவுமே நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி 2.5 இதுக்கு வெட்டுவோமோ அதே மாதிரி இந்த சைடில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் சைடு வர்றதுக்காக அதில் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ முன்கழுத்து இதில் எவ்வளோ வருதுன்னா 5.5 இன்ச்சு வருது. அதனால முன்கழுத்துக்கு ஃபஸ்ட்டு இதில் இருந்து எடுத்து 5.5 இன்ச்சு வர்றதுனால 5.5க்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் சைடுக்கு தனியாக அது தனியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அக்கிள் பக்கத்துக்கு இங்கே முன்கழுத்தில் 5.5 வந்த மாதிரி இந்த சைடு எவ்வளோ வருதுன்னா 6 வருது. அதனால நம்ம இந்த 6 இதுக்கு மார்க் பண்ணி இதில் வச்சுட்டு நம்ம எப்போதும் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி இந்த சைட்லேயும் வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இந்த சைடில் பட்டிக்காக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே மார்க் பண்ணி வைக்கிறோம். பட்டிக்காக இங்கே மார்க் பண்ணுறப்போ இந்த ப்ளவுஸுக்கு 12 வருது. ஸ்டார்டிங்லேருந்து இது வரை 12 வருது. அதனால் இதில் இருந்து எடுத்து இங்கே 13 வரும். அந்த அளவுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 11 வரும், அதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே அளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி துணியில் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ நான் இந்த சார்ட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சார்ட் பேப்பரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறத துணியில் கட் பண்ணுறப்போ அதை கிராஸாக வைக்கணும். அதுதான் கிராஸ் கட்டிங். இப்போ அதே மாதிரி இப்போ இது வந்து முன் சைடு பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக் சைட்லையும் ஷோல்டருக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதே அளவில் வெட்டணும். இந்த பீஸை வச்சு தான் நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். இந்த ஷோல்டர் அளவு ரெண்டுமே சேமாக வரணும். அந்த மாதிரி நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஷோல்டர் அளவும் இந்த அக்கிள் அளவும் சேமாக இருக்கும். மீதி இந்த பின் கழுத்துக்கும் முன் கழுத்துக்கும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். முன் கழுத்தில் இப்போ 5.5 எடுத்துருக்கோம்னா பின் கழுத்தில் 7.5 அந்த மாதிரி வரும். வரப்போ அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த அளவுக்கு கீழே வெட்டிக்கணும். அது மாதிரி முதுகு பக்கம் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸில் இதை அளந்துக்கணும். நம்மளோட முதுகு அளவு எவ்வளவு இருக்குன்னு இதில் இருந்து இந்த பேப்பரில் இதை வச்சு கொஞ்சம் அதிகமாக தானே வைப்போம். அதனால இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இது இந்த அளவு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விட்டுருக்கோம். இப்போ இந்த பீஸை தனியாக வெட்டிக்கிறோம். இதுதான் கிராஸ் கட்டிங் தைக்கிறதுக்கு தனித்தனியாக சார்ட்டில் பேப்பரில் வெட்டி வச்சுக்கிற அளவு. இப்போ இதை நம்ம ப்ளவுஸ் துணின்னு கட் பண்ணுறப்போ நான் இதில் லைனிங் துணி எடுத்துருக்கேன். அதனால் லைனிங் கிளாத்னால முதல்ல லைனிங் கிளாத்தை இப்படி 2 பங்கு நம்ம ஷோல்டரோட அளவுக்கு தக்கன எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து அந்த அளவுக்கு நம்ம மடித்து வச்சுக்கணும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு வெட்டுறப்போ நம்ம சாதா ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி தனித்தனியாக வெட்டணும். அதே அளவு தான். ஆனால் இதில் முதல்ல பேக் சைடில் உள்ளதை நம்ம வெட்டிக்கிறோம். இந்த அளவுக்கு கரெக்டாக மடித்து வச்சுருக்கோம்ல, இதை முதல்ல மார்க் பண்ணிக்கணும். நம்ம சார்ட் பேப்பரில் வெட்டின அளவையே கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வரைஞ்சிடணும். இப்படி வரைஞ்சிட்டு அதே அளவையே நம்ம வெட்டணும். நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக இதிலேருந்து இதை வச்சு பார்த்தா நம்ம குறிச்ச அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் 2.5க்கு கொஞ்சம் தான் தள்ளி குறிச்சேன். அதனால அந்த சைட்லேருந்து நம்ம இப்போ வச்சுக்கலாம். இப்போ இதுலேயும் 2.5 வரணும். அதே மாதிரி இந்த சைட்லேயே நமக்கு 2.5 கிடைக்கணும். அப்படி வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இதை வளைச்சி வெட்டிக்கணும். நம்ம எப்போதும் போல் இதை இந்த சைடு 1 இன்ச்சு வளைச்சி வெட்டுவோம். இந்த சைடு 1.5 இன்ச்சு வளைச்சி நான் வளைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே வெட்டிடலாம். இது பேக் சைடு உள்ள துணி. நம்ம நெக்குக்கு என்ன நெக் வேணுமோ அந்த நெக்குல நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இதே இது பா நெக்கு வேணுங்கிறவங்க இதையே இப்படி பா மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ பா நெக்குனா இப்படி இதில் இருந்து இதையே இப்படி பா ஷேப்பில் எல் ஷேப்பில் வெட்டணும்.
வந்து இந்த ஷோல்டர் பக்கம் நல்லா வளைச்சு வெட்டணும். இப்போ இந்த பீஸை தனியாக எடுத்துடலாம். இது பேக் சைடு. இன்னும் நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறது சாதா பிளவுஸ் கட்டிங்ல முன்கழுத்து பின்கழுத்து எல்லாம் வெட்டிட்டு தான் கைக்கு எடுப்போம். ஆனால் கிராஸ் கட்டிங்க்கு நமக்கு துணி எவ்வளவா அதிகமாக தேவைப்படும். அதனால முதல்ல கைக்கு எடுத்துக்கிறோம். கை வந்து கிராஸாக போட வேண்டிய தேவையில்லை. நம்ம எப்போதும் போல கையளவு கரெக்டாக பார்த்து போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இந்த துணியை மட்டும் 4ஆக மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம பிளவுஸ் அளவில் எந்த கை அளவு தேவைப்படுதோ அந்த கையை இப்படி இதில் போட்டுருங்க. இது எதுக்காக கொஞ்சம் விட்டுறோம்னா நம்ம கை வந்து மடித்து தைக்கிறதுக்காக அந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட ஷோல்டர் அளவு எந்த அளவு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு குறிச்சிட்டு இந்த சைடு கீழ்ப்பக்கம் அக்கில் பக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் மேலே குறிச்சிக்கணும். இப்போ 2 சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம மார்க் பண்ணுறத கொஞ்சம் அளந்து பார்க்கணும். என்னன்னா இந்த சைடு ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த அக்கில் பக்கத்துக்கு இதுக்கும் கரெக்டாக 3 இன்ச்சு கேப் வரணும். அப்படி வந்ததுன்னா நமக்கு வளைச்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை இப்படி இங்கேருந்து வளைச்சு கொண்டு வந்துடணும் கைக்காக. இன்னும் அதை வெட்டிடலாம். மார்க் பண்ணுற இடத்துல இருந்து கைக்கு நல்லா வளைச்சு வெட்டணும். வெட்டிட்டு நமக்கு இந்த பாயிண்ட் நடு சென்டர் எதுங்கிறது தெரியறதுக்காக அதில் கொஞ்சத்தை மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கை ஜாயின் பண்ணுறப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு நமக்கு கரெக்டாக தெரியறதுக்காக அதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சென்டர் பாயிண்ட் இதுதாங்கிறது தெரியுது. அதனால நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கைக்கு நம்ம தனியாக வெட்டி எடுத்தாச்சு. இன்னும் ஃப்ரண்ட் சைடு தான் கிராஸ் கட்டிங் போடுறதுக்காக நம்ம துணியை எப்படி போடணும்னா நம்ம மற்ற துணி போடுற மாதிரி தேவையில்லை. எந்த ஷேப்லனாலும் நமக்கு எந்த அளவுக்கு கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு துணி வசதியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்ச சார்ட் பேப்பரை கிராஸாக போடணும். இதே இப்படி நேர வச்சு போட்டால் அது நேர் கட்டிங் மாதிரி வந்துடும் பிளவுஸ். அதனால நம்ம கிராஸில் வரணுங்கிறதுனால துணியை எப்படினாலும் எந்த ஷேப்லனாலும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வைக்கிற சார்ட்டை கிராஸ் சைடில் வைக்கணும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிடணும். முன்கழுத்து பக்கம் வளைச்சு போடுறது எல்லாமே நல்லா கரெக்டான அந்த வளைவில் வந்தால் தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்போ அதே வளைவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வெட்டியாச்சு. இந்த துணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டிருக்கிறது கிராஸில் நல்லா தெரியும். கீழே இருக்கிற துணி விலகாம நம்ம சைடில் கரெக்டாக சென்டரில் நம்ம கையை வச்சுட்டு கட் பண்ணணும். இல்லைன்னா அளவு சேஞ்ச் ஆகிடும். இது கிராஸ் கட். இந்த துணியில் தனியாக எடுத்து பார்த்தா நமக்கு கிராஸாக இருக்கிறது தெரியும். இது ஃப்ரண்ட் சைடு.
இந்த ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் நம்ம இப்போ வச்சு பார்த்தாச்சுன்னா அந்த ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு 2 சைடும் கரெக்டாக கிடைச்சிருச்சு. இதில் 1 இன்ச் 1/2 இன்ச்சு கேப்பில் கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கணும். ஏன்னா ஷோல்டருக்காக நம்ம பிடிச்சி தைப்போம்ல, அதுக்காக இந்த 4 பீஸையும் சேர்த்து வச்சு கரெக்டாக வெட்டிக்கணும். அப்புறமா இது முன் பீஸை என்ன செய்யணும்னா கொஞ்சம் உள்ள குளிச்சு வெட்டணும். அதனால கொஞ்சமாக அந்த வளர்ச்சி பகுதியில் மட்டும் கொஞ்சம் குளிச்சு வெட்டணும். அவ்வளோதான். இது வந்து லைனிங் கிளாத்துங்கிறதுனால இதை தனியாக நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். இப்போ லைனிங் கிளாத்துலேயே நம்ம அதுக்கு மேலே உள்ள பீஸ் போடுறப்போ இது மேலே உள்ள பீஸு நம்ம எப்படி இந்த ப்ளவுஸ்க்கு வெட்டினோமோ அதே மாதிரி இதை மடித்து போட்டு இந்த சைடில் இது பேக் சைடுக்கு இப்படி இந்த கிராஸ் பீஸுக்கும் அதே மாதிரி கிராஸ் பீஸ்லேயே தான் இது போட்டு கிராஸில் வெட்டணும். இப்படி வெட்டிக்கணும். மிச்ச துணியை கைக்கு அதே மாதிரி கிராஸில் போட்டு கரெக்டாக வெட்டிட்டு கைக்கப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சிடணும்.